ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சா ஸ்டடி சர்க்கிள். ப்ரீவியஸ் இயரில் நடந்த எக்ஸாம்பிள் கேட்டிருந்த மேக்ஸ் கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரே நேரத்தில் இரு பகடைகள் உருட்டப்படுகின்றன. பகடையின் இரு முகங்களிலும் ஒரே எண்ணாக இருக்க நிகழ்தகவு. இது வந்து NFS 36. இதில் கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க? இரு பகடைகள்னால் 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6 அதுபோல் 6,1 6,2 அது மாதிரி 6,6 வரைக்கும் ஒரு பகடையில் வந்து 6 முகம் இருக்குமோ அப்போ 2 பகை உருட்டுறாங்க. அப்போ 2 பகையில் 6 முகம்னா 36. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? 2 முகங்களிலும் ஒரே எண், 2 முகத்துலேயும் ஒரே எண் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன வரும்னா 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6. இப்போ டோட்டல் இதில் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. NFS எவ்வளோ? 36. 6/36. இதை சிம்பிளிஃபை பண்ணாக்க 1 6 are 6 6 6 are 36. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1/6. செகண்ட் கொஸ்டின். ஒரு உலோக கலவையில் தாமிரம் மற்றும் துத்தநாகத்தின் விகிதம் 5:3. அவ்வுலோக கலவையில் தாமிரத்தின் எடை 30.5 கிராம், துத்தநாகத்தின் எடை. இப்போ இதில் தாமிரம் துத்தநாகத்தோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க 5:3ன்னு சொல்லி. இதில் தாமிரத்தோட எடையை கொடுத்துட்டாங்க, துத்தநாகத்தின் எடை தான் நமக்கு தெரியாது. இது எப்படி பார்க்கலான்னா, இதில் தாமிரம் துத்தநாக ரேஷியோ வந்து 5:3. தாமிரத்தோட எடை வந்து 30.5. இப்போ நமக்கு என்ன தெரியணும்? துத்தநாகத்தின் எடை தான் தெரியணும். அப்போ தாமிரம் என்ன கொடுக்குறாங்க? ரேஷியோ வந்து 5, அதோட எடை வந்து 30.5. இது ரெண்டுத்தையும் பெருக்குன்னா 152.5 வரும். இப்போ நமக்கு எது தெரியாது? துத்தநாகத்தின் எடை தான் தெரியாது. அதை வந்து டிவிசிபிள் பை 3 அப்படின்னு சொல்லி போட்டாக்க 50.8 கிராம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 50.8 கிராம். தேர்ட் கொஸ்டின். 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம் ஆகும்? இப்போ இதில் நமக்கு 1 மணி நேரத்தில் 2 நிமிஷம் எத்தனை சதவீதம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து நிமிடத்தில் மாற்றிக்கலாம். 1 மணி நேரன்றது 60 நிமிடம். அப்போ 2/60 இன்ட்டு நம்ம என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ் தான் கேட்குறா. அப்போ இன்ட்டு 100. இப்போ இது அடித்தாக்க 0 0 கேன்சல் ஆகும். 3 2 6 I 2 10. இப்போ இது மேலே இருக்கிற ரெண்டும் இந்த பெருக்கலுக்கு 5 பெருக்குன்னா I 2 10/3. இது நம்ம வகுத்தோம்னா 3 1/3%. நெக்ஸ்ட் கொஸ்டின். 12.10 = 1205. 11 + 8 = 885. 14 + 15 எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட. இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 12ஐயும் 10ஐயும் பெருக்கியிருக்காங்க. 12 10 எவ்வளோ? 120. 120 கூட லாஸ்ட்டாக 5 சேர்த்திக்கினாங்க. அதே மாதிரி கீழே 11 × 8 இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 88. அந்த 5 சேர்த்துனாக்க 885. அதே போல் கீழே எப்படி வரும்னாக்க 14 15 பெருக்குனாக்க 210 வரும். அப்போ சைடில் 5 சேர்த்திக்கினாக்க ஆப்ஷன் டி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எவை பித்தாகோரியனின் 3 தொகுதிகள்? பித்தாகோரியன்னா பித்தாகரஸ் தேற்றம். பித்தாகரஸ் தேற்றம்னா எப்படிக்கும்? கர்ணம் எதிர்பக்கம் அடிப்பக்கம். எப்போவுமே கர்ணம் தான் பெருசாக்கும். அடிப்பக்கமும் எதிர்பக்கமும் ஈக்குவலாக இருந்தால் தான் கர்ணம் ஈக்குவல் ஆகும். இப்போ இது வந்து ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்களா, இதில் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ எப்படின்னா கர்ணம் பெருசாக இருக்கும், அடிப்பக்கமும் உயரமும் அடிப்பக்கமும் எதிர்பக்கமும் சமமாக இருந்தால் தான் கர்ணத்துக்கு ஈக்குவல் ஆகும். இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் சி எடுத்து செக் பண்ணலாம். இப்போ 20 21 29 கொடுத்துருக்காங்களா. இப்போ கர்ணம் இதில் என்ன? 29. அடிப்பக்கம் 20, எதிர்பக்கம் 21. இப்போ இது பார்க்கலாம். 21 ஸ்கொயர் + 20 ஸ்கொயர். இப்போ ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி வர ஆன்சருக்கு இந்த ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவல் டு 29 ஸ்கொயர். 21 ஸ்கொயர் பண்ணால் 441 + 20 ஸ்கொயர் பண்ணால் 400 ஈக்குவல் டு 29 ஸ்கொயர் பண்ணாக்கி 841. இப்போ இது கூட்டின 841 ஈக்குவல் ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும். இப்போ ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் சி 20 21 29. நெக்ஸ்ட் கொஸ்டின். பி என்பவர் தனியே ஒரு வேலையின்
1/2 பகுதியை 6 நாட்களிலும், Q என்பவர் தனியே அந்த வேலையின் 2/3 பகுதியை 4 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, P மட்டும் தனியாக ஆஃப் நாளில் 6 வேலையை செய்கிறாங்க. Q மட்டும் தனியாக 3ல் 2 பங்கு வேலையை 4 நாள் செய்கிறாங்க. அப்போ 2 பேரை சேர்ந்து 4ல் 3 பங்கு வேலையை எத்தனை நாள் சொல்லி செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ P மட்டும் தனியாக ஆஃப் வேலையை 6 நாள் செய்கிறாங்க. அப்போ ஃபுல் வேலையை எத்தனை நாள் செஞ்சுருப்பாங்க? 12 நாள் செஞ்சுருப்பாங்க. Q மட்டும் தனியாக 3ல் 2 பங்கு வேலையே 4 நாள் செய்கிறாங்க. இன்னும் என்ன 1 பங்கு வேலை கம்மியாகுது. அப்போ டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 6 நாள் எடுத்துப்பாங்களா? அதே போல் Pக்கு 2 பேர் இணைந்து 3/4 வேலையை செய்கிறாங்க. அது எத்தனை நாள்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இப்போ எப்படி பார்க்கலான்னா, மேலே ஃபுல் வேலை எவ்வளோ? 12. Q ஃபுல் வேலை எவ்வளோ செய்வாங்க? 6 நாள் செய்வாங்க. அப்போ 12 × 6/12 + 6. இப்போ 12 × 6 அப்படியே வச்சுக்கலாம். 12 + 6 வந்து 18. இப்போ இதை அடித்தாக்க 1 6 6 3 6 18. இது அடித்தா 4 12. இப்போ ஃபுல் வேலை 4ன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சா? இவங்க என்ன கேட்குறாங்க? 4ல் 3 பங்கு வேலையை தான் கேட்குறாங்க. அப்போ ஃபுல் வேலை 4னா 1 பங்கு வேலையை விட்டுட்டாக்க மொத்த டோட்டல் எத்தனை நாள் செய்வாங்க? 3 நாள் செய்வாங்க. ஆப்ஷன் ஏ 3 days. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ அலகு பக்க அளவுள்ள ஒரு சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பளவு காணுங்க. இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சதுரத்துலேருந்து ஒரு பெரிய வட்டத்தை வெட்டி எடுக்கிறாங்க. அந்த வட்டத்தோட பரப்பளவு தான் நம்மளுக்கு என்னென்னு தெரியணும். இப்போ சதுரத்தை ஏ பக்க அளவுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சதுரத்துக்கு எவ்வளோ? 4 சைடு. ஒரு பக்கம் ஏன்னா 4 பக்கம் 4 சைடு ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ ஏன் தான் வரும். இப்போ இது வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? πr². இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறேன்னா, சதுரத்துலேருந்து வெட்டி எடுக்கிறதுனால சதுரத்தோட சைடு எவ்வளோ? 4 சைடு. /4 πr²/4. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் பைக்கு வந்து 22/7. ஆறுக்கு வந்து அவங்க சொல்லிட்டாங்க பக்கால உள்ள ஏ பக்கால உள்ள அந்த ஆறு வந்து ஏ. r² a²/4. அப்புறம் இந்த 22/7 இங்கே டிவிசிபிள் இருக்கிற 4 மேலே போனால் 7 கூட பெருக்கல் ஆகுமா? 22/7 × 4 × a². இப்போ இது அடிக்கலாம். 2 4 11 22. இப்போ மேலே 11 கீழே வந்து 2 இந்த 7 பேருக்குன்னா 14. 11/14 a². இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் ரூ. 15,625க்கு ஆண்டிற்கு 16% வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க? காலாண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறாங்க. அப்போ காலாண்டுக்கு ஒரு முறைன்னா அதோட ஃபார்முலா வந்து ஏ = அதாவது டோட்டல் அமௌண்ட் = P × 1 + r/400. காலாண்டுன்னு சொன்னாவே கீழே 400 ஹோல் பவர் 4n வரும். அதே அரையாண்டுன்னு கேட்டாக்க r/200 ஹோல் பவர் 2n சொல்லி வரும். இப்போ நமக்கு காலாண்டு தான் கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு மொத்த தொகை தெரியாது. இப்போ P எவ்வளோ? அசல் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 15,625. இப்போ 1 + ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 16%/400. இங்கே n வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? 9 மந்த்துன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ மந்த்தில் கொடுத்தாக்க 9/12. இப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். அப்போ 9 மந்த்துனா 9/12 = இது அடிக்கலாமா? 3 9 4 12ன்னு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த 4 எண்ணுக்கு வந்து 3/4. இப்போ இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு என்ன இருக்குது? இதில் இது உள்ளே கேன்சல் பண்ணலாமா? 1 16 16 25 16 400. இப்போது இந்த 15,625 அப்படி இருக்கும். இப்போ நமக்கு கேன்சல் ஆகிடுச்சா? இங்கே 25 இங்கே மேலே 1 இருக்கிறதா அர்த்தமா? இப்போ எவ்வளோ? 25 25 இந்த +1 கூட்டினா 26/25. இது எத்தனை டைம் போடணும்? ஹோல் பவர் 3ன்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்களா? அது 3 டைம் போடணும். 26/25 26/25ன்னு. இப்போ இது 25ஆல் அடிக்கலாமா? 3125 வரும். மறுபடியும் இதை அடித்தாக்கா 625. இப்போ இது 25 25 625 ஃபுல்லாக கேன்சல் ஆயிருதா? இப்போ நமக்கு என்ன நிற்கும்? 26 26 26. இது 3 பேருக்குனாக்கா 17,576 வரும். இப்போ நமக்கு மொத்த தொகை கிடச்சிச்சு. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மொத்த தொகை எவ்வளோ? 17,576. அதிலிருந்து கொடுத்துனுக்கிற அசலை கழிக்கலாமா? 15,625. அது கழிச்சு எவ்வளோ வருது ஆன்சரு? 1951. இதோட கூட்டு வட்டிக்கு என்னன்னா 1951. ஆப்ஷன் சி.
நெக்ஸ்ட் கொஸ்டின். குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது. அதே அசலானது அதே ஆண்டுகளில் 8 மடங்காக வேண்டுமென்றால் தனி வட்டி வீதம் என்ன? இப்போ வந்து நமக்கு அசலும் தெரியாது, எத்தனை வருஷம்னு தெரியாது. குறிப்பிட்ட அசல் சொல்லி அவங்க குடுத்துட்டாங்க. குறிப்பிட்ட அசல்னா இப்போ நம்ம ரூ. 100 எடுத்துக்கலாமா? அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5%. அது எத்தனை மடங்காகுது? 4 மடங்காகுது. 4 மடங்காகுதுன்னா 100 4 மடங்கானா எவ்வளோ ஆகும்? 400 ஆகுமா? இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 300. இப்போ இதே மாதிரி கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? அதே அசலானது அதே ஆண்டுகளில் 8 மடங்காக வேணும். அதே அசல்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா? இப்போ அதே அசல் 100ன்னு வச்சுக்கலாம். அதே இன்ட்ரெஸ்ட்டில் 8 மடங்காகுது. 8 மடங்கானா எவ்வளோ வரும்? 800 வருமா? இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 700. இப்போ இதை வச்சு போடலாம் வாங்க. இப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? SI = PNR/100. இப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 700 கண்டுபிடிச்சிருக்கோமா? இப்போ அசல் நமக்கு எவ்வளோ வச்சுக்கணும்? 100ன்னு எடுத்துக்கணுமா? 100. R தெரியாது. N வந்து இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ 300ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதிலே எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 300ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ 300 பை எத்தனை பர்சன்டேஜ் வட்டி வீதம்னு சொல்லியிருக்காங்க? 5% சொல்லியிருக்காங்களா? இப்போ 5 இதால் டிவைட் பண்ணாக்கா 6 5 30. இந்த 0 அப்படியே வருமா? 60. இப்போ 60 வருஷம்னு சொல்லி எடுத்துக்கலாம் நம்ம. பை 100. இப்போ இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆகுமா? இப்போ இந்த 0 கேன்சல் ஆகிட்டா 6 எவ்வளோ நிற்கும்? இந்த 70. இந்த 6 இங்கேருந்து இந்த 6 இங்கே அடியில் கீழே வந்தாக்க டிவிசிபிள் ஆகுமா? 70/6. இதை அடித்து சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் என்ன வரும்னாக்க 11 4/6%ன்னு வருமா? இப்போ இது அடிக்கலாமா? 2 2 4 3 2 6. ஆன்சர் வந்து 11 2/3%. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். X is to 26 is to 5 is to 65. இதில் X நமக்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? எவ்வளோ கொடுத்துட்டாங்க? X is to 26 5 is to 65ன்னு கொடுத்துட்டாங்களா? இப்போ நம்மளுக்கு X என்னன்னு தெரியாது. அதனால் இதையும் பெருக்கிக்கலாம், இதையும் பெருக்கிக்கலாம். அப்போ 65 × X = 26 × 5. இது அடிக்கலாமா? 4 5 5 13 5 65. இப்போ இது அடித்தா 2 13 26. அப்போ X = என்ன ஆன்சரு? 2. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். இரு எண்களின் மீபோமா, அதாவது LCM வந்து 432 மற்றும் அவற்றின் மீபோகா, அதாவது HCF வந்து 36. ஓர் எண் வந்து 108ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு இன்னொரு எண் தான் தெரியாது. அது இன்னொரு எண் தான் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இரு எண்களின் மீபோமா LCM என்ன கொடுத்துட்டாங்க? 432ன்னு கொடுத்துட்டாங்களா? HCF எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 36ன்னு கொடுத்துட்டாங்களா? நமக்கு ஓர் எண் Xன்னு சொல்லி வச்சுக்கலாம். 108ன்னு தெரியுமா? இன்னொரு எண் Y என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். X × Y = LCM × HCF. இப்போ ஒரு எண் எவ்வளோ தெரியும்? 108ன்னு தெரியுமா? இன்னொரு எண் தான் தெரியாது. Y அப்படியே வச்சுக்கலாம். LCM வந்து 432ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே HCF வந்து 36ன்னு கொடுத்துட்டாங்களா? இப்போ இது அடிக்கலாமா? ஓர் 36 36 மூ 36 108. இப்போ இதையும் அடித்து என்ன வரும்? ஓர் மூ நாமு பண்ணேன் 144. அப்போ Y = 144 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். -9AQ/B² 12A²B²C இதோட மீபோமா, அதாவது LCM என்னன்னு சொல்லி கேட்குறாங்க நம்மக்கிட்ட. இது LCM எப்படி கண்டுபிடிக்கணும்னா 9AQ/B² 12A²B²Cயா? இது பொதுவாக LCM என்ன வரும்? 3 நாள் எடுக்கலாமா?
3. இங்கே ஏ கியூப் இருக்குது, பி ஸ்கொயர் இருக்குது. இங்கே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு இருக்கா? பொதுவாக என்ன எடுக்கலாம்? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு எடுக்கலாமா? எடுத்தா 3 9 இந்த -3 3 9. இப்போ ஏ கியூப் இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயர் எடுத்துட்டோமா? அப்போ இன்னும் ஒரு ஏ மட்டும்தான் இருக்கும். பி ஸ்கொயர் இப்போ பி வெளியே வந்துருச்சு. இதில் நாமும் 12. இங்கே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் தாங்குது, இது ஆல்ரெடி வெளியே வந்துருச்சு. அப்போ சி மட்டும் இருக்குமா? இப்போ இது வந்து -3ஏல தான் டிவிசல் வகுக்க முடியுமா? ஒரு மூவு இது 4c அப்படி வரும். இங்கே வந்து 4cல பண்ணால் ஒரு மூவு ஒரு நாள் 4 அந்த சியும் போயிடுச்சா? இப்போ இது சைடில் இடத்துல பெருக்கலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லி 9 9 36. இப்போ இந்த மைனஸ் அப்படியே வருமா? இங்கே இருக்கிற -36. எல்சிஎம்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் என்னென்ன இருக்குது? ஏ கியூப் பி ஸ்கொயர் சி. எல்சிஎம்னா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர் தான் ஆன்சராக வரும். அதே ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாக்க இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் இதில் ஆன்சராக வந்திருக்கும். இப்போ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி -36 ஏ கியூப் பி ஸ்கொயர் சி. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் 1 + 4 + 16 + எக்ஸட்ரா என்ற தொடரின் எத்தனை உறுப்பை கூட்டினா 1365 வரும்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. இதில் கூட்டுத்தொடர் இருக்கா? இப்போ இதில் வந்து இதுக்கான கூட்டுத்தொடர் இருந்தாலே இதில் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். இப்போ 1 கூட 4 பெருக்குனா 4. இப்போ 4 கூட 4 பெருக்குனா 16 கொடுத்துருக்காங்களா? இப்போ 16 கூட 4 பெருக்குனா எவ்வளோ வரும்? 64. அது மாதிரி போயிட்டே இருக்கா? இப்போ வாங்க பார்க்கலாம். 1 + 4 + 16 3 நம்பர் கொடுத்துட்டாங்க. எத்தனை நம்பர் இது கூட்டினா எத்தனை நம்பரை கூட்டினா 1365 வரும்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இப்போ இது பார்க்கலாமா? இப்போ 1 கூட 4 கூட்டினா பெருக்குனா 4. 4 கூட 4 பெருக்குனா 16. இப்போ 16 கூட 4 பெருக்குனா 64 வருமா? இப்போ இது கூட 4 பெருக்குனா 256 வருமா? இப்போ இது கூட 4 பெருக்குனா 1024. இப்போ இது 3 இந்த 1 2 3 4 5 6 இந்த 6 நம்பரை கூட்டினீங்கன்னா 1365 வரும். இப்போ எத்தனை உறுப்பு கூட்டினான்னு சொல்லி கேட்டுங்க ஆன்சர். இப்போ எத்தனை உறுப்பு இருக்குது? 1 2 3 4 5 6. இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 6. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது நேரம் 3:15 உள்ளது என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம். அவங்க வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது 3:15 காட்டுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே கடிகாரத்தின் நேரம் பார்த்தா சரியான நேரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட. இது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, இப்போ டோட்டல் லெவலில் 12 மணி நேரமா? 12 மணி நேரம் நம்ம போட மாட்டோம், 11:60 சொல்லி போடுவோமா? இப்போ 11 மணி 60 போடுவோமா? இது மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலுமே 11:60 இதால் கொடுத்துனுக்கிற கொஸ்டின் என்ன கொடுக்குறோம் அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர். இப்போ இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 11.60 3 15 10. இங்கே 1 போச்சுன்னா 5 5 5ல் 1 போச்சுன்னா 4. இப்போ இங்கேயும் 1 போயிடுமா? 11 11ல் 3 போச்சுன்னா 8. இது 0 ஆயிருமா? இப்போ ஆன்சர் வந்து 8:45. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படும் பொழுது இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? இப்போ இரு நாணயங்கள்னு சொல்லிட்டாங்களா? இப்போ என்ன சொன்ன முன்னாடி கொஸ்டினில் இரு நாணயங்கள் அங்கே இருந்துச்சா? இரு நாணயங்கள்னாவே இரு நாணயங்கள்னாவே 6 பக்கம் இருக்குமா? இப்போ பகடையை எடுத்துக்கலாம். நம்ம பகடையில் 6 பக்கம் இருக்கும். இப்போ 2 பகடை உருட்டுறங்களா? இப்போ இரு நாணயங்கள் சுண்டப்படுகின்றன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ ஒரு நாணயம்னா ஹெட்டு டெய்லு அது மட்டும் வருமா? இப்போ இரு நாணயம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டுத்துலையுமே ஒரு டைம் சுண்டப்படும் போது ஹெட்டு டெய்ல் இருக்கும், இன்னொரு டைம் போடும்போது ஹெட்டு டெய்ல் வருமா? அப்போ N(S) = டோட்டல் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு நாணயத்தில் ஹெட்டு டெய்ல் இருக்கும். அப்போ 2 நாணயம் சுண்டப்படும் போது ஹெட்டு வரலாமா? அப்புறம் ஹெட்டு டெய்லும் வரலாமா? டெய்லும் வரும். அப்புறம் டெய்லு ஹெட்டு 2 நாணயத்தில் இது 4 வருமா?
இப்போ டோட்டல் எவ்வளோ, என்எஃப்எஸ் எவ்வளோ, 4. இதில் என்ன கேட்டிருக்காங்க, வெவ்வேறு முகங்கள் கிடைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. வெவ்வேறு முகம்னா இங்கே இந்த டெய்லும் வராது, ஹெட்டும் வராது. இப்போ இது ரெண்டும் வருமா வெவ்வேறு முகம்னா, ஹெட்டு ஹெட்டு வெவ்வேறு முகம் இருக்கிற ரெண்டுத்துலேயும் இங்கே ஹெட் இருக்குது, இங்கே டெய்ல் இருக்குது. அதே போல் இங்கே டெய்ல் இருக்குது, இங்கே ஹெட் இருக்குது. இது ரெண்டு வேறு தானே. அப்போ 2/4 டோட்டல் எவ்வளோ, 4. இதை அடித்தா 1 2 2 2 4 1/2. ஆன்சர் பி. ஒரு மீன் தொட்டியானது 3.8 மீட்டர் இன்ட்டு 2.5 மீட்டர் இன்ட்டு 1.6 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும்? இப்போ ஒரு மீன் தொட்டின்னு சொல்லிட்டாங்க. மீன் தொட்டினாவே எந்த வடிவில் இருக்குது, செவ்வக வடிவில் இருக்குமா? இப்போ நார்மலாக நம்ம மீன் தொட்டி பார்த்துருப்போம். மீன் தொட்டி எப்படி இருக்கும், இப்படி செவ்வக வடிவில் தானே இருக்கும். இப்போ அதோட கன அளவு எவ்வளோ, எத்தனை லிட்டர் தண்ணியாக அது கொள்ளுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும், செவ்வகத்தின் பரப்பளவு எவ்வளோ தெரியும், மொத்த பரப்புக்கான ஃபார்முலா L இன்ட்டு பி இன்ட்டு ஹச்சுன்னு தெரியுமா. இப்போ இது L பி ஹச்சுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ இது பெருக்கிறோம் 3.8 இன்ட்டு 2.5 இன்ட்டு 1.6. இப்போ இதெல்லாம் பெருக்குனா ஆன்சர் என்ன வரும், 15.2ன்னு வருமா. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, எத்தனை லிட்டர் தண்ணி கொள்ளும். இப்போ மீட்டரில் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆன்சர் என்ன மீட்டரில் இருக்குதா, இது லிட்டராக மாற்றணும். அது என்ன பண்ணணும்னா 1 மீட்டர் ஈக்குவல் டு 1000 லிட்டர். இப்போ 1 மீட்டர் ஈக்குவல் 1000 லிட்டர்னால் இப்போ மீட்டர் லிட்டரை மட்டும் என்ன பண்ணணும், நம்ம 1.2 இன்ட்டு 1000 பெருக்குவோமா. ஆன்சர் என்ன வரும், 15200ன்னு வருமா. 200 லிட்டர். இப்போ ஆன்சர் வந்து என்ன, ஆப்ஷன் பி 15200 லிட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 254 மற்றும் 508 ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண். இப்போ 254 508 இது ரெண்டு நம்மளாலே நம்ம வகுக்கிறோம். வகுத்து மீதி 4 வரணும். அந்த எண் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. இப்போ 1024 வகுத்து அது மாதிரி வருமா, வராது. 258 வராது. 6 அது 2 வராது. இப்போ ஏபி நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாமா. இப்போ 1024 எடுத்து பார்க்குறோம். இப்போ எடுத்து பார்த்தோன்னா இப்போ இந்த 8ஆலே பார்க்கலாமா நம்ம. 1 8 8 2 8 16 3 8 24. அப்போ இது 0 வந்துடுமா, இது வராது. இப்போ இது மட்டும்தான் வரும். இப்போ ஆப்ஷன் சி எடுத்துக்கலாமா. 512 512 வகுத்தல் 508ன்னு வச்சுக்கலாமா. இப்போ இதில் வகுத்த என்ன வரும், 508 508 வருமா. மீதி என்ன வரும், 4ன்னு வரும். இப்போ இதே நம்பரால் 512 வகுத்தல் 254 வச்சு பார்க்கலாமா. 254 வச்சு பார்த்தா எவ்வளோ வரும், 2 254 508ன்னு வந்துடுமா. மீதி எவ்வளோ, 4ன்னு இருக்கு. இப்போ ஆப்ஷன் சி தானே ஆன்சர் வரும். இப்போ அப்படியும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இதை எடுத்து இதை கழிச்சு பாருங்கள். 512 508 பர்சன்ட்னா 4 வருமா. இப்போ 256 2 டைம் போட்டாக்க 508ன்னு வந்துடுமா. இப்போ அதுலேருந்து 512 கழிச்சா 4ன்னு வந்துடும். இப்போ நீங்கள் டக்குன்னு போடணுன்னா ஏவும் வராது, பியும் வராது 258ன்னு. இப்போ சியும் வராது, ஏன்னாக்கா இங்கே 508 அது 3 டைம் போட்டாக்க இங்கே 24 வந்துருச்சு, 3 8 24. அப்போ இது ஃபுல்லாக 0 ஆயிருமா. அப்போ இதுவும் வராது. ஆன்சர் வந்து சி. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், 1000 பவர் 1000 ப்ளஸ் 11,100 பவர் 11,100 சொல்லி கொடுத்துட்டாங்களா. இதோட 1ஆம் இலக்கம் என்னன்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இப்போ இது ஃபுல்லாக போட்டால் நம்ம அங்கே அந்த கூட்டிகிட்டு டக்குன்னு இருக்க முடியாது. இப்போ டக்குன்னு கூட்டினா இதோட ஆன்சர் இது எத்தனை டைம் பவரில் எத்தனை டைம் இருந்தாலையும் இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும், இது போட்டாக்க லாஸ்ட் நம்பர் 0ன்னு தான் வருமா. இதுக்கு முன்னாடி 0 0 0 0 0ன்னு போயிட்டு இங்கே கடைசியில் 0 தான் வந்து நிற்கும், ப்ளஸ்ஸு. இப்போ அடுத்தது இதை பார்க்க போகிறோம். இதை பார்த்தாக்க இது என்ன தான் பவரில் இருந்தாலையும் இப்போ நம்ம இதே பெருக்கிறோம், 11 11 121ன்னு சொல்லி போடுறோம். அது இன்னொரு 11 போட்டாக்க 1331ன்னு வருதா. இப்போ பவரில் எத்தனை போனாலையும் இங்கே லாஸ்ட் நம்பர் என்ன வருது, 1ன்னு தான் வருது. இதுக்கு முன்னாடி நிறைய நம்பர் வரலாம் சம்திங். இப்போ நம்மளுக்கு என்ன 1ஆம் இலக்கம் மட்டும்தான் கேட்குறாங்க. அந்த 1ஆம் இலக்கம் மட்டும் நம்ம என்ன வரும்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ 11 பெருக்குனவே என்ன வரும், அந்த ஃபஸ்ட் இலக்கம் என்ன வரும், 1ன்னு தான் வரும். இப்போ 1ஆம் இலக்கம் என்ன, 1. இதுதான் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். சோழன் சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் கடக்கிறார். அதே வேகத்தில் அவர் 20 நிமிடங்களில் நடந்து கடக்கும் தொலைவு என்ன? இப்போ 6 மணி நேர 6 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டரை 1 மணி நேரத்தில் கடக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ 20 நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பாங்க? இப்போ முன்னே சொன்னேன்னா 1 மணி ஈக்குவல் டு 60 நிமிடம்னு. ஒரு மணி ஈக்குவல் டு 60 நிமிடம்னு சொல்லி நமக்கு தெரியுமா? அப்போ அது போல் போடலாமா? 6 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் போட்டுக்கலாமா? இப்போ 20 நிமிஷத்துல எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பாங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இதே போடலாமா? அப்போ இங்கே எக்ஸ் இதுதான் நமக்கு தெரியாது. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். 6 × 20/60 இது அடித்தா ஒரு 3 2 6 2 4 எத்தனை கிலோமீட்டர்? இப்போ ஆன்சர் என்ன? 2 கிலோமீட்டர். நீங்கள் இப்படியும் போடலாம், இல்லைன்னு இப்படியும் வச்சுக்கலாம். 6 கிலோமீட்டருக்கு 6 கிலோமீட்டர் 60 நிமிஷத்தில் போயிருப்பாங்க. அப்போ 20 நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பாங்க? 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நேரம் அப்படி போடலாம் டேரெக்டாக. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூட்டு வட்டி வீதம் ஆண்டுக்கு 12% என்ற வீதத்தில் அரையாண்டுக்கு 1/2ன்னு கொடுத்தாவே நம்மளுக்கு அரைன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 1/2ன்னு கொடுத்தாவே அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் எனில் ரூ. 5000 செலுத்தப்பட்ட பின் 1 வருடம் கழித்து மொத்த தொகை. இப்போ அரையாண்டுக்கு வட்டி கணக்கிடப்பட சொல்லியிருக்கிறாங்க. பிரின்சிபல் வந்து 5000 சொல்லி கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. இப்போ மொத்த தொகை என்னன்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இப்போ அரையாண்டுக்கு ஃபார்முலா என்ன? A = P × 1 + R/, அரையாண்டுனாவே 200, காலாண்டுனா 400ன்னு சொன்னா 12^2n. இப்போ மொத்த தொகை தெரியாது. பிரின்சிபல் வந்து 5000 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%/200. என்ன சொல்கிறாங்க? அரையாண்டுக்கு வட்டி கணக்கிடுறாங்க. 1 வருடம் கழித்து. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க? 1 வருடம். இதுதான் எடுத்துக்கணும் நம்ம. 1 வருடம் கழித்தப்போ 2 × 1. இப்போ இதை அடித்தா 3 நாங் 12, 50 நாங் 200 வருமா? இப்போ 5000 இன்ட்டு (2) இப்போ இது குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? ஓர் 50 50 50 + 3 53 53/50 53/50 (2) தானே இருக்குது. அப்போ 2 டைம் தான் நம்ம போடணும். இப்போ இதுக்கு 0 0 கேன்சல் ஆகிடுதா? இது அடிக்கலாமா? அப்போ 5 5 50 இது அடித்தா 2 5 10. இப்போ இந்த 2 53 53 இது இப்போ பெருக்குனாக்கா 5618 வரும். ஆன்சர் பி 5618. நெக்ஸ்ட் கொஷின். ரூ. 5000 ஆனது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூ. 5800 மாறும்னு சொல்லி கேட்டுங்கிறாங்களா? இப்போ பிரின்சிபலும் கொடுத்துட்டாங்க, மொத்த தொகையும் கொடுத்துட்டாங்க, எத்தனை வருஷத்தில் மாறும்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இப்போ தனி வட்டி ஃபார்முலா போட்டு எழுதலாமா? S = PNR/100. இப்போ 5000லேருந்து 5800 ஆகுது. இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன? 800 ரூபாயா? 5800லேருந்து 5000 கழிச்சு 800 வருமா டிஃப்ரென்ஸ்? இப்போ நம்ம இதை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே எடுத்துக்கலாம். SI வந்து 800. இப்போ P வந்து எவ்வளோ? 5000 இன்ட்டு என்ன தான் நமக்கு தெரியாது, எத்தனை ஆண்டுகள்னு சொல்லி கேட்டுங்கிறாங்க. 800 அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 800. P வந்து 5000, இன்ட்ரெஸ்ட் வந்து 8, எத்தனை வருஷம் தெரியாது என்ன. இதை கேன்சல் பண்ணலாமா? 0 0 போயிடுச்சா? இப்போ இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோவுக்கும் அடிக்கலாமா? இப்போ அடித்தா 1880 5 5 5 10 1 5 5 2 5 10. அப்போ n = என்ன? 2 years. ஆப்ஷன் A 2 years. நெக்ஸ்ட் கொஷின். A/B = 2:3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் B/C வந்து 4:5ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ C/A தான் நமக்கு என்னன்னு சொல்லி தெரில. இது எப்படி போடலான்னா A B B Cன்னு இப்படி எழுதிக்கலாமா? இப்போ A என்ன கொடுத்துருக்குறாங்க? 2, B 3.
இப்போ இதுக்கு கீழே பி என்ன கொடுத்துட்டாங்க 4, சி வந்து 5. இப்போது இந்த இடத்துலையும் நம்மளுக்கு நம்பர் என்னன்னு தெரியாது. அதனால் பக்கத்தில் இருக்க நம்பரை எடுத்து போட்டுக்கலாமா? பக்கத்தில் என்ன இருக்குது 3ன்னு இருக்கா. இது பக்கத்தில் என்னென்னு இருக்குது 4ன்னு இருக்கா. இப்போ 4 போட்டு போயிருக்கலாமா? 4 2 8, 3 4 12, 5 5. இது ஏ, இது பி, இது சியா. இப்போ நமக்கு என்ன C/A ரேஷியோ தான் என்னென்னு கேட்குறாங்க. சியும் ஏவும் தான் கேட்குறாங்க. சி என்ன 15, ஏ என்ன 8. அப்போ ஆன்சர் 50:8, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின் 156 மற்றும் 124 ஆகிய எண்களில் மீ போமா, அதாவது எல்சிஎம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா நம்மக்கிட்ட. 156 124 இது 2 போடலாமா? 7 2 14, மீதி 1, இங்கே 8 2 16 வருமா? 6 2 12, இது 2 2 4 போடலாமா? இதை பண்ணால் 3 2 6 9 2 18. இப்போ இது பண்ணாக்க 3 2 6 1 3. இப்போ எல்சிஎம்னா ஹையஸ்ட் கிரேட்டஸ்ட் நம்பர் பெரிய நம்பர்னு சொல்லிட்டுனா, இப்போ இதுக்கு கீழே எல்சிஎம் எடுத்தாலையும் இந்த நம்பர் இந்த சைடில் இடத்துல பெருக்குவோமா, அதனால் இதுவும் பெருக்கணும் என்ன வரும் நமக்கு ஆன்சரு 4836 வரும். 2 × 2 × 39 × 31. இது டோட்டலாக பெருக்குனா 4836 வரும். ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் 3 log x power 5 = 1. அதாவது எக்ஸோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்களா. இதோட ஃபார்முலா வந்து log m பவர் என்ன. இது எப்படி எழுதலாம்? இந்த முன்னாடி இங்கே பவரில் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்துடுமா n log mன்னு வந்துடுமா. இப்போ இது படி சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 3 log x power 5ன்னு கொடுத்துட்டாங்களா. இப்போ இதுங்க வந்து இதுங்க கீழே வருமா. அப்போ 5³ வருமா. அப்போ ஆன்சர் என்ன 5³ பண்ணால் 125. 5 25, 25 5 125. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஷின் 6160 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்ட கூரையில் விழும் மழைநீர் 14 மீட்டர் விட்டம் மற்றும் 10 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு உருளை தொட்டியில் சேகரிக்கப்பட்டு இதனால் தொட்டி முழுமையாக நிரப்பப்படுகிறது எனில் கூரையில் விழும் மழைநீரின் உயரத்தை காண்க. இப்போ என்ன கேட்குறாங்க, உருளை வடிவ மேலே கூரையில் வந்து மழைநீர் விழுது, அதோட பரப்பளவு வந்து 6160ன்னு கொடுத்துட்டாங்க. 14 மீட்டர் விட்டம்னு கொடுத்துட்டாங்க, 10 மீட்டர் ஹைட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ விட்டம் வந்து டயாமீட்டரா 14 மீட்டர்னால் அப்போ ரேடியஸ் வந்து என்ன டயாமீட்டர்லேருந்து 2 கழிச்சா 6 கிடச்சிருமா. இப்போ 14/2ன்னா 6 வந்து 7ன்னு கிடச்சிச்சா நமக்கு. இப்போ இது வச்சு போடலாமா. பரப்பளவு எவ்வளோ கொடுத்துட்டாங்க 6160ன்னு கொடுத்துட்டாங்களா. நமக்கு மழைநீரின் கூரை மேலே விழுறப்போ அதோட உயரம் வந்து 10 மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கூரையில் தண்ணி முழுசாக நிரப்பிடுறாங்க. மறுபடியும் அந்த மேலே விழுது இல்லை அந்த மழைநீரின் உயரத்தை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அச்சு வச்சுக்கலாமா. இப்போ தண்ணி முழுமையாக நிரப்புன்னு சொல்லி தொட்டிரப்போ தண்ணின்னு சொல்லிட்டாங்களா. தொட்டிரப்போ தண்ணி நிரப்புதுனாவே ஃபார்முலா என்ன வரும் கனளவுன்னு வருமா, வால்யூம்னு. அங்கே என்ன கூட உருளைன்னு சொல்லிட்டாங்கன்னா உருளையோட வால்யூம் ஃபார்முலா என்னென்னா πr² அச்சு. இப்போ நமக்கு ஒரு அச்சு கொடுத்துட்டாங்க 10 மீட்டர், இன்னொரு உயரம் தான் நமக்கு தெரியாது. இது சப்ஸ்டியூட் பண்ணி போடலாமா. 6160 இந்த அச்சு அப்படியே வரும் 22/7. ஆர் வந்து என்ன இங்கே விட்டத்தில் பாதி 6ன்னு சொன்னோன்னா D14ன்னு பாதி வந்து 6 7 r² 7 × 7ன்னு போட்டுக்கலாமா. இந்த அச்சு வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்களாங்க. இது அடிக்கிறோம். இப்போ இது அடித்தாக்க இப்போ இந்த 0 போயிடுமா. இப்போ என்ன நிற்கும் இந்த பக்கம் 22, இந்த 7 அது ரெண்டுத்தையும் பெருக்கணும் எவ்வளோ ஒரு ஆன்சரு 154ன்னு வருமா. இங்கே 616 இருக்குது அது கீழே வருமா 616. இந்த அச்சு அப்படி இருக்குமா. இப்போ அது ரெண்டையும் அடித்தா 0.25ன்னு வரும் 25. இப்போ 25 இங்கே என்னன்னு வரும் நமக்கு ஆன்சர் மீட்டர்னு வருமா. மீட்டரை சென்டிமீட்டரை மாற்றினா 100ஆல் பெருக்குவோமா. × 100 அதை பெருக்குனாக்க 25 சென்டிமீட்டர்னு ஒரு ஆன்சர். ஆன்சர் ஏ.
தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.